சீரியல் ஆக்டர் சம்யுக்தா அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மிகப்பெரிய நடிகர் ஒருவர் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறை மாத நிலவே அப்படிங்கிற யூடியூப் சீரிஸ் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சீரியல் ஆக்டர் சம்யுக்தா. அதுக்கப்புறம் சிப்பிக்கல் முத்து அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பாவம் கணேசன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஒரு சில சீரியல்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில அவங்க ஹீரோயினா நடிச்ச ஒரு சீரியலோட ஹீரோ விஷ்ணுகாந்த் அவர்களே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 1 மந்த்லேயே அவங்க 2 பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சோசியல் மீடியால மாத்துக்கட்டில் அவங்க 2 பேரை பத்தி குறை கூறிட்டு இருந்தாங்க. யூடியூப்ல நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாங்க. அது ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. அண்ட் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ 2 பேருமே அவங்களோட வேலையை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ரீசெண்டா சம்யுக்தா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரீசெண்டா நடந்த மோசமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சடனா ஒரு நாள் நான் எதிர்பாராத நிலையில மிகப்பெரிய ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம். அதில் நடிக்கக்கூடிய ஹீரோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோ, மிகப்பெரிய பொசிஷனில் இருந்து வந்துட்டு இருக்காரு. அவர் படத்தில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னும் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா எனக்குமே அவரை ரொம்பவே பிடிக்கும். அவர் கூட நான் நடிக்க போகிறேன்னா அந்த டேட்ஸ்க்காகலாம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக அந்த 10 நிமிஷ காலில் நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு சில விஷயங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த காலில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு அதை கேட்டோடனே மனசுரைஞ்சு போயிருச்சு. என்னடா எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை நான் கமிட் ஆகலை. அப்படி ஒரு படம் நான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அந்த ஹீரோ பேரை சொல்ல விரும்பல, அந்த படத்தோட பேரை சொல்ல விரும்பல. ஆனால் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஹீரோ இப்படி பண்ணது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உண்மையிலேயே ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருந்துச்சு. அந்த 10 நிமிஷ காலில் நான் ரொம்பவே நிறைய யோசிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே இவராக இருக்குமோ அவராக இருக்குமோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல பாலிவுட் கப்பலான தீபியா மற்றும் ரன்வீர் சிங் இவங்க 2 பேருமே சமீபத்தில் தான் நாங்கள் 2 பேரும் பெற்றோராக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செப்டம்பர் மாதத்தில் தீபிகா அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே இப்போ பேபி மூனில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் ஆக்டர் ரன்வீர் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவங்களோட கல்யாண புகைப்படங்கள் எல்லாத்தையுமே நீக்கியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தீபிகா அவர்கள் பிரெக்னன்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பேபி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இல்லை டிவோர்ஸ்லாம் பண்ணலை, ஒன்றா தான் இருக்க போகிறாங்கிற மாதிரி நம்பணும். ஆனால் இப்போ மறுபடியும் அவங்களோட கல்யாண ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரிவு வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி சோசியல் மீடியாவில் எழுந்திருக்கு. ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவால் டெலீட் ஆச்சா இல்லை அவர் தான் வேணுமே டெலீட் பண்ணாரா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் பிரேக்கப் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு டாக் மட்டும் அதிகமாக போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.